Hello guys, welcome to our channel Attorney Atla. இந்த வீடியோல நம்ம வந்து TVS Motorsோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல நம்ம வந்து பஜாஜ் ஆட்டோவோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்திலாம் பார்த்திருந்தோம். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்ல ஃபண்டமெண்டலா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் வந்து அந்த வீடியோக்கு கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். அதாவது வந்து இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்குது, என்னோட ஆல்ரெடி நிறைய ஷேர்ஸ் வந்து லாஸில் இருக்குது, ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் தான், பட் ஆனால் அதில் இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதோட ஆவரேஜ் ப்ரைஸை கம்மி பண்ணலாமா இல்லை நியூ ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பஜாஜ் மாதிரி நியூ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தார். அது ஆஸ் அ பிகினராக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட் தான், எனக்குமே ஆஸ் அ பிகினராக இருந்த டவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய புக்ஸ் படித்து கிளாரிஃபை பண்ண டவுட்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வீடியோவோட எண்டில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றது 1,16,000 crores மேலே இருக்குது. அதாவது இது வந்து ஒரு நல்ல லார்ஜ் கேப் கம்பெனி. அண்ட் தென் வந்து அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோமே வந்து 1.88 தான் இருக்குது. அது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 1.5க்கு கீழே இருந்ததுன்னா நல்ல ரேஷியோ, பட் ஆனால் 1.88 தான் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ குட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் தென் வந்து இவங்களோட ROE வந்து 20% மேலே இருக்குது, அதாவது 24% இருக்குது கரண்ட்டாக. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ வந்து 0.33 இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது இவங்களோட PE ரேஷியோ வந்து 61 இருக்குது, பட் ஆனால் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோ வந்து வெறும் 21.70 தான் இருக்குது. அதாவது வந்து இந்த ஷேர் வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் வேல்யூட்னே அப்படின்னே சொல்லலாம், இந்த இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோ அண்ட் PE ரேஷியோ வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் வந்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோமே வந்து 14 இருக்குது. அதாவது வந்து மேக்ஸிமம் 3 இருந்தால் ஓரளவுக்கு வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம், பட் ஆனால் இங்கே 14 இருக்குது. ஸோ தட் வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அண்ட் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ்லாம் வந்து ஜென்ரலாக எப்பயுமே வந்து ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகும். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ தட் வந்து இந்த கம்பெனிலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து அதோட டாப் ப்ரைஸ், அதாவது பீக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கரெக்டாகி இருக்குது. ஸோ தட் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ மற்றபடி ரொம்ப அண்டர் வேல்யூவில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நம்ம வாங்கவே முடியாது. ஸோ இதில் நம்ம மெயினாக அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபினான்ஷியலை பற்றி பார்க்கும்போது இவங்களோட இயர்லி ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப கன்சிடராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்து இவங்களோட ரெவன்யூமே வந்து நல்ல கன்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இவங்களோட குவார்ட்டர்லியுமே வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டுமே வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஒரு 2-வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, லைக் டிவிஎஸ் ஜூபிட்டர், ஸ்கூட்டி அண்ட் அந்த மாதிரி நிறையா 2-வீலர்லாம் இவங்க வந்து ரொம்ப நல்ல டாப் பிளேயராக இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா EVலையுமே வந்து இவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்களுமே வந்து டிவிஎஸ் EV வெஹிக்கிள் நிறையா இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ EVலையுமே இவங்க நல்லா இருக்கிறதுனால இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்றது 50% இருக்குது. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே நிறைய பர்சன்டேஜ் அளவுக்கு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 22% அளவுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் FIAவோட ஹோல்டிங் இருக்குது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து 16% இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த செப்டம்பர் மந்த்லேருந்து பார்க்கும்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கீப் ஆன் அக்குமுலேட்டிங் தி ஸ்டாக். ஸோ அது வந்து அதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப நல்ல ஸ்டாக், அதனால் வந்து வேல்யூவேஷனுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் கரெக்ஷனில் வந்து நமக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு. ஸோ தட் வந்து இந்த ஸ்டாக்குமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 2,900 அந்த ப்ரைஸ் வரைக்கும் நான் நல்லா டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஃபால் கொடுத்துட்டு இப்போ கரண்ட்டாக அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2,445 இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி குட் கரெக்ஷன். ஆக்சுவலாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து அதோட 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த இடம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்டால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் இங்கேருந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கிறீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 2,500 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனை இந்த ஸ்டாக் பிரேக்
பண்ணி மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதாவது இந்த 2500 பிரேக் பண்ணணும் அண்ட் தென் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா நமக்கான டார்கெட் அப்படின்றது வந்து அடுத்து வந்து 2800 இல்லை 2700 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்குமான அனாலிசிஸ். அண்ட் அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா 2300 இருக்குது. சப்போஸ் இந்த 22 days மூவிங் ஆவரேஜை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்ட்டு 2300 இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு அண்ட் தென் வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி அண்ட் தென் அதை சப்போர்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட அந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது அண்ட் டெக்னிக்கலாகவும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ தட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நம்ம சேனலில் வர அடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.